ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு சாதாரணமான ஒரு மந்திரத்தை சொல்லி உங்கள் குழந்தைய குணப்படுத்திடுவாங்க. இப்போ இயற்கை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஜோதிடம் வந்து பார்க்காத இருக்கிறான்னா அவன் ஏதோ பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அட்வான்ஸ் ஜீவநாட்டில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஸ்கேனே வரும் நம்மளுக்கு. ஹூ ஆர் யூ? சித்தமா சித்தின்னு 8 சித்திகள் தெரிஞ்சவங்க தான் ஜீவநாட்டில் வராங்க. ஓகே, மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரம் வந்து நிறைய பிரபலங்களை சந்திச்சிருக்கோம். அதுவும் வேர்ல்டு லெவலில் இருக்க ஃபேமஸான பர்சன்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மள இந்தியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவலில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்களை வந்து மெட்ரோபி வந்து தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து மீண்டும் நம்மளுடைய ஜீவநாடி ராஜ்குமார் சார் சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். லாஸ்ட் பதிவில் வந்து நேயர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக அறிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஒரு நார்மலான ஒரு குடும்பஸ்தன் உங்ககிட்ட வந்து ஒரு ஜீவநாடி பார்க்கணும்னா எதுக்காக பார்க்கணும் சார்? அந்த ஜீவநாடியில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே இந்த 9 கிரகங்கள், 9 கிரகங்களோட அங்கேருந்து வரக்கூடிய ஒளியை சொல்லிக்கலாம், கதிர்வீச்சு சொல்லிக்கலாம், அந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் சொல்லிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு உயிரினத்தோட மூளைக்குள்ளேயும் அது வந்து அதனுடைய பங்கை வேலை செய்யும். ஓகே, இது வந்து சித்தர்களுக்கு கண்ட உண்மை. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு மனித வாழ்க்கை தான். இதற்கு முன்னால் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான மனிதர்கள். ஓகே, அவங்க வந்து மிருகங்களோட பேச முடியும், மிருகங்கள் அவங்க சொன்னால் கட்டுப்படும். என்ன இப்படி ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு சாதாரணமான ஒரு மந்திரத்தை சொல்லி உங்கள் குழந்தைய குணப்படுத்திடுவாங்க. ஒரு குகையில் வாழ்ந்தாங்க. என்ன காய்கறியை இயற்கையாக சாப்பிட்டாங்க. இது அவங்க இயற்கையோடு ஒன்று இருந்தாங்க. இந்த பதிவில் நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்ல ஆசைப்படுறதுனால சொல்கிறேன். விட்டமின் டி குறைபாடுன்றது வந்து இன்றைக்கி வந்து 10க்கு 10 பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். உணவு மாற்றத்தினால. உணவு மாற்றம் இல்லை, சூரிய ஒளியே படுறது கிடையாது. எல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன அந்த சூரிய ஒளி படணும் அப்படின்னா சனி நீராடுனார். சனி நீராடு. அப்போ சனி நீராடு எப்படி ஆடுவோம்? நம்ம ஊரில் எண்ணெய் தேய்ச்சி சிறப்பான ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் போட்டு சீயக்காய் அரப்பு கிரப்பெல்லாம் போட்டு குளித்து அப்புறம் தூங்காத பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து பார்த்துப்பாங்க. விட்டமின் டி குறையாது. கண்டிப்பாக சார். இந்த விட்டமின் டி குறைஞ்சாலே உன்னுடைய மொத்த சர்க்கியூட்டே ஃபெயிலியர். சர்க்கியூட்டே ஃபெயிலியர் ஆகிடும். லோ வோல்டேஜ் ஆகிடும் உன் உடம்புல. கண்டிப்பாக ஒரு டல்னஸ் ஆகிடும், சுறுசுறுப்பு இருக்காது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய B6 B12 இயற்கை காய்கறி சத்துக்கள். இதெல்லாம் வந்து பதிவுக்கு தேவையற்றதோ தேவையில்லாதோ இது உணவு முறையில் இவ்வளோ பழக்கம் மாற்றுறாங்க. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. இறுக்கமான ஆடைகள் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த தாடி கல்ச்சர், யார் ஆண் பெண்ணுன்னே தெரிய மாட்டேங்குது, நட்டில் போக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயம். ஜோதிடம் வந்து பார்க்காத இருக்கிறான்னா அவன் ஏதோ பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இதை பார்த்துட்டா அவன் கஷ்டத்துலேருந்து விடுபட்டுருவான். ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் என்ன பார்த்துட்டானா அவனுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டுரும். இப்போ அந்த இருகோடுகள் தத்துவம் மாதிரி தான். உனக்கு பிரச்சனை சின்ன கோடாக இருக்கும், இல்லைன்னா பெருசு. இல்லை ஜோதிடத்தை பார்த்து அவர் சொல்கிற தெய்வத்தை கும்பிட்டு பரிகாரத்தை பண்ணால் அந்த பெரிய கோடை போட்டுருவேன். ஓகே. ஸோ அந்த சின்ன கோடை உனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? இதனால் வந்து நம்ம இப்போ எப்படின்னா சரவணன் வளர்ச்சி அடைஞ்சிட்டாரா, ஓகே அவர் என்ன ஜாதகம் பாரு, அதே ஜாதகம் எனக்கு இருக்கா பாருமா. எப்படி ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஜாதகம் மாதிரி நம்ம சரவணன் வந்து ஒரு திரைப்படத்துறையிலையோ ஒரு யூடியூப் துறையிலையோ பெரிய பிரபலமாயிட்டாருன்னு உடனே நம்மகிட்ட வருவார். சார் உங்களுக்கு சரவணன் தெரியுமா சார், அவர் மாதிரி நான் அவனா?
அப்படியே அவன் வந்து அந்த அந்த கல்ச்சர்லாம் இருக்கிறான். கண்டிப்பாக. சரி, இப்போ அஸ்ட்ராலஜியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டேரட்னு ஆரம்பிச்சு, டேரட்னு ஒரு கார்டில் ஆரம்பிச்சு, நம்ம ஊரில் கிளி ஜோசியத்தில் ஆரம்பிச்சு, இன்னொரு ஊரில் ஆக்டோபஸில் ஆரம்பிச்சு, கண்டிப்பாக என்ன கண்டிப்பாக இது இந்த மாதிரி பயங்கர காமெடி சீனெல்லாம் வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து நிறைய நம்ம பரவாயில்ல, இந்தியாவில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒழுங்காக அந்த கிரகத்தை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. கண்டிப்பாக. கேபி சிஸ்டம், ஏஎல்பி சிஸ்டம், அப்புறம் வந்து வாக்கிய சிஸ்டம், திருக்கணித சிஸ்டம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்தை பார்த்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதோட கொஞ்சம் பயணிங்கள். கண்டிப்பாக. பரிகாரன்றது வந்து ஒரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய தீய கிரகத்தை, ஒரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய தீய சக்தி தடுக்கிறது தான். இப்போ எப்படி நீ வந்து ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுற, ஏன் ஹெல்மெட்டு போட்டு மட்டும் போட்டுக்கிற டூ வீலர் ஓட்டும் போது? காரணம் என்ன? தலையில் அடிப்பட்டால் தான் உன்னை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக. தலை இருந்துச்சுன்னா உடம்புல எங்கே அடிப்பட்டாலும் ஓரளவு காப்பாற்றலாம்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் ஹெல்மெட்டு போடுறான்னு காத்தான். அதே மாதிரி தான் ஒரு கிரகத்தை பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிக்க. இப்போ உங்கள் கேள்வியோட முதல் இந்த கேள்வி வந்து ஜீவநாடி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி டைம் இல்லை அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு. மொத்தமாக வந்து நீ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஜோசியம் பார்த்தா நான் வச்சுக்க மாட்டேன். கண்டிப்பாக சார். என்ன, அவரும் நான் வச்சுக்க மாட்டார். அவ்வளோ பரிகாரம் பண்ணவும் முடியாது. இது ஒரு 2.5 years மேக்ஸிமம் வேலிடிட்டி இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்து ரினியூ பண்ணிக்கலாம். ஓகே. என்ன, ஜீவம்ன்றது உயிர், தேவைம்போது ரீசார்ஜ் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ரீசார்ஜ் இல்லை, பார்த்துக்கலாம். உயிர் அப்போ வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஒரு படத்துக்கு பூஜை போகலான் இருக்கேன் சார், ஒரு கடை திறக்கலாம். இல்லை கொஞ்சம் பொறு தம்பி, இன்னும் நல்ல நாள் சொல்கிறேன், அன்னைக்கு தர. சரி, என் வீட்டில் ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்குது, அந்த வாஸ்துனா உடனே வீடை மாற்றுன்னு கலோக்கியலாக சொல்லுவாங்க. இல்லை இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை என் பையன் இப்போ சரியாக படிக்க மாட்டேன்றான் சார். சரி, இந்த இடத்துல அவனை இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, பண்ணுங்க. ஓகே. இதுதான் இது அடிப்படை. அட்வான்ஸ் ஜீவநாடில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்கேனே வரும் நம்மளுக்கு. ஓகே. ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ, உன்னோட உண்மையான எண்ணம் என்ன, எதுக்கு வந்திருக்க. ஏன்னா அவங்க அஷ்டமா சித்தின்னு 8 சித்திகள் தெரிஞ்சவங்க தான் ஜீவநாட்டில் வராங்க. ஓகே. 8 சித்திகள் தெரிஞ்சவங்க தான். என்ன, அஷ்டமா சித்தின்னா கண்ணிலேருந்து மறையலாம், தேவையான பொருளை வர வைக்கலாம். என்ன, அவங்க காட்டுக்குள்ளே தவம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் தெரிஞ்சு தான் அஷ்டமா சித்தி. நம்மால் என்ன பண்ணுறோம், அஷ்டமா சித்தி தெரியாதவனையும் ஜாமியார்னு ஒத்துக்கிறான். ருத்ராட்சம் நீ போட்டேன்னு வச்சுக்கேன், போட்டு ஒரு ஒன்றும் வேணாம், ருத்ராட்சை போட்டு ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கோயிலுக்குள்ளே நனைஞ்செல்லாம் 10 பேர் ஒன்று சாமிஜின்னு கூட ஆரம்பிச்சிடுவான். ஆமாம், அது வந்து டிஃபால்ட் ஆகி போச்சு நம்ம ஊரில். கண்டிப்பாக சார். அந்த சாமிஜிக்கு வந்து சில அவர் ஒரு பொலிட்டிக்கல் இருப்பார், பொலிட்டிக்கல் கலரும் கொடுத்துருவான் அவருக்கு. அவர் நல்ல மனுஷனாக இருப்பார். ஆமாம். என்ன, இப்போது அன்றைக்கி நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் போனால் அவர் ஜோசி பார்க்க மட்டும் ஓடி போயிட்டார்ல. என்ன, அது மாதிரி பிரச்சனை பண்ண வந்துருக்காங்க. அது மாதிரி தான் ஜோதிடம் அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கு நாள் சரியில்லையா, ஓகே, இந்த ஹோராவில் பண்ணலாம். ஹோரா சரியில்லையா, இந்த பஞ்சபட்சியில் பண்ணலாம். பஞ்சபட்சியில் இப்போ சரியில்லையா, ஒரு நல்ல நேரத்தில் பண்ணலாம். இன்னும் ஒரு நாளைக்கே 9 கிரகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு நாளைக்கே 9 கிரகம் இருக்குது. நம்ம எந்த ஃபேவரபிள் கிரகமோ அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் இந்த ஓரை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சபட்சம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னா எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணும் சார்? இன்றைக்கி நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம்? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா 100% பார்க்கணும். 100% பார்க்கணும். ஓகே, சிறப்பு சார். சார், இப்போ இந்த நிறைய பேர் ஜீவநாடியில் இப்போ இந்த பிறப்பு ஏன் எடுத்திருக்கோம், பூர்வ ஜென்மோடைய கர்மாக்கெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், இப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார்? இது டோட்டலாக பொய். டோட்டலாக பொய். இது வந்து இந்த காலகட்டத்துக்கு உதவாது. இந்த காலகட்டத்துக்கு உதவும். இன்றைக்கி வந்து பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை. இது கலியுகம். கலியுகம். என்ன, கலியுகம்.
இப்போது சரவணங்கிட்ட இப்போது ஷூட்டை நிறுத்திட்டு ஒரு 5 லட்சம் கடன் கேட்டான்னா டைங்கின்னு மறைஞ்சிடுவார். என்ன பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. கண்டிப்பாக சார். இவர் வந்ததுக்கு பேசினார்னா பரவாயில்ல, 5 லட்சம் கேட்டால் மாயமாக மறைஞ்சிடுவார். என்ன நொடி பொழுதில் நொடி பொழுதில் மறைஞ்சிடுவீங்களா? அதனால் நிலம் அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எதுக்கு பிறந்தான், ஏன் பிறந்த உன்னை வர சொன்னோமா? 2 பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மா, நீ பிறந்துட்ட. அப்பா அம்மா பேச்சு கேட்டு ஒழுங்காக வளர்ந்தேன்னா நல்ல மனுஷனாக இருக்க போகிற. கண்டிப்பாக. என்ன எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் தப்பு காரியம் பண்ணுன்னு சொல்கிறது கிடையாது. நம்ம தான் எல்லாம் தப்பும் தெரியாத பண்ணுறோம். கரெக்டா? கரெக்ட். அப்புறம் எதுக்கு பிறந்தேன், எல்லோரும் ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும் தான் பிறக்கிறோம். புரிஞ்சுட்டிங்களா? என்ன கண்டிப்பாக சார். ஒருத்தரை கெடுத்து நம்ம மேலே வரணும்னு நினைக்கலையே. அதுக்கு ஜாதகம் நிறைய ஹெல்ப் பண்ணணும் சார். அதே மாதிரி இப்போது ஒரு 9 கிரகங்கள் இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா இந்த 9 கிரகங்களை வந்து இவர் வந்து வசியப்படுத்திக்கலாம், இந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவரானது அப்படின்ற விஷயங்களை வந்து ஜீவநாடியில் பார்க்க முடியுங்களா? வசியப்படுத்துறதுன்றது வந்து அது ஒரு கலோக்கியில் நல்ல வார்த்தை. ஆனால் புரிஞ்சிக்கும் போது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாமா? ஓகே, நட்பு. அவங்களோட நம்ம மைண்ட் செட் ஆகுமா? அதுக்கு பார்த்துக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜரை நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு முதலாளி கூட நீங்கள் சொன்னால் அப்போ ஒரு ஜாதகம் பொறுத்த இருக்கான்னு பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ராசி பொறுத்த இருக்குதா, மன பொருத்தம் இருக்குதா, மனம்னா மைண்டு பொருத்தம் இருக்கா, இல்லை வந்து நம்மளோட பயணிப்பாரா, அந்த நம்ம அப்போ சில பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேரை பார்த்தாலே உங்களுக்கு இரிட்டேஷன் வரும். கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா? டெஃபினட்டாக இரிட்டேஷன் வரும். இது ஒரு காமெடியாக ஒன்று சொல்லிட்டேன். கண்டிப்பாக. இந்த ராகு திசை அப்படின்னு ஒரு திசையில் கண்டிப்பாக லவ் ஏற்படும் கல்யாணம் ஆகாதவனுக்கு. அப்போ அந்த ராகு திசை லவ் பண்ணும்போது அவர் நினைப்பார் அவர் தான் பெஸ்ட்டு லவர் பேர்னு. அது முடிஞ்சு வேறு திசை வரும்போது தான் தெரியும் அவர் உண்மையானது என்ன விஷயம்னு. இப்போ டிஃபால்ட்டு நான் சொல்லிடுவேன், ஓகே நீங்கள் ராகு திசையில் தானே லவ் பண்ணீங்க? ஆமாம் சார். ஆமாம். இந்த மாதிரி ஒரு சில திசைகள் வந்து சில கிரகங்களோட திசைகள் வந்து நம்மளுக்கு தப்பு பண்ணும். அதில் ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து தெரியாத லைஃப் டைம் மாட்டிக்கிறது. அது நிறையா பார்த்துருக்கேன். ஓகே சார். இப்போ நிறைய நேயர்கள் கேட்டாங்க, ஜீவநாடி பார்க்கும்போது வந்து எப்படி பார்த்து சொல்கிறாங்க? அது ஒரு எழுத்து வடிவமாக வருமா, இல்லை வந்து ஏதாவது அசிரியர் மாதிரி வந்து சொல்லுவாங்களா, இல்லை சித்தர்கள் வந்து உங்களுக்குள்ளே இறங்கி சொல்லுவாங்களா? இந்த மாதிரி நிறைய ஒரு 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 மாயை மித்தான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. மித்து இல்லை, இது ரொம்ப சின்ன விஷயம். அதுக்குண்டான மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கட்டுக்கு உண்டான பூஜை முறைகள்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஹோரை நல்ல நல்ல நேரத்தில் பார்க்கணும். ஓகே. பார்க்கும்போது அதில் எல்லாம் நிறைய எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்து ஹைலைட் ஆகிட்டே வரும். ஹைலைட் ஆகிட்டு வரும்போது அதை ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம் பை எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லார் மனிதனாலையும் முடியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு இந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே. ஒரு ஒரு புரிஞ்சிக்க முடியாத சப்ஜெக்ட் ஒருத்தருக்கு அரைஞ்சு வழியாக பார்த்துட்டு வராங்க. நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில் வராதான் இருக்காங்க. நிச்சயம். புரிஞ்சிட்டிங்களா? அதனால் வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் இது கிடையாது. நம்மளுக்கு என்னென்னா வர்றவங்களுக்கு நம்ம பார்த்து சொல்லணுன்ற ஒரு இதில் தான் இருப்போம். அவர் சித்தர் உள்ளே இறங்குறது அப்புறம் வெளியே போகிறது அந்த கதைலாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் எனக்குள்ள சாமி வந்துடுச்சு அதெல்லாம் ஹிஸ்டீரிக்கல். அதெல்லாம் அதெல்லாம் பியூர் ஹிஸ்டீரிக்கல் கிடையாது. ஒரு நல்ல படித்த நன்கு படித்த பல பட்டங்கள் வாங்கிய ஒரு அஸ்ட்ராலஜர் அதை சொல்ல மாட்டார். நிறைய பேர் இருக்காங்க. பெங்களூரில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், டெல்லியில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னாலே நிறைய வேஷங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாம், கொண்டையெல்லாம் வச்சு பயங்கர வேஷம். அந்த வேஷங்கள்லாம் போட்டு ஒரே ஃபுல்லாக சாமி பட்டமாக வச்சுக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு என்ன புகை போட்டுக்கிட்டு அப்புறம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து
இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் அது ஃபன்னியாக தெரியும். ஃபன்னியாக இருக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவர் ஏதோ பயமுறுத்த போகிறாரு. ம் ம் இப்போ நம்ம பாலிசி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு என்ன சொன்னார்னா, ம் உன்னை தேடி வரவன நீ பயமுறுத்தாத. ம் அப்படி பயமுறுத்தி நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. ஆசைப்படாது. பயமுறுத்தி எந்த விஷயம் செய்யாத. சூப்பர். அவங்களுக்கு சப்போர்ட்டிவார். பக்கபலமாக இருந்து சப்போர்ட்டிவார். நீ நீ சாக மாட்டேன்னு சொல்லு. ம் தெம்பாக இருப்போம். ஆமாம், சாக மாட்டேன் ஒன்றாவாது, ம் சரி பண்ணிடலான்னு சொல்லு. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில தேவதைகள் போயிட்டே இருக்குமா ம் 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 பிரபஞ்சத்தில். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகுமா. ம் ம் நம்ம நெகட்டிவாக சொன்னால் அதுவும் திருப்பி சொல்லிட்டு போகுமா நெகட்டிவாக. அது பழிச்சிருமா. பழிச்சிரும். அதனால் அது மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்க சொல்லணும். அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். பலன் இல்லை, அது நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து இது வந்து நடந்த உண்மைகள். ம் ம்